அன்பின் நண்பர்களே, ஒரு விதை அது முளைத்து ஒரு செடியாகணும், இல்லை மரமாகணும். நாம் பிறந்து ஒரு குழந்தையாக பிறப்பது வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அல்லவா? இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடத்துவத்தில் நம்மை நடத்தும் பொழுது வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் தருகின்றார். எபேசியருக்கு பவுல் மூலமாய் ஆண்டவர் கொடுத்த கடிதத்தில் 4வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கிறோம். உங்களுடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவன் நினைவுபடுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். நாம் யார்? ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். நாம் ஆண்டவருடைய உருவில், அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கூட்டு உறவு உயிரியாக இருக்கிறோம். அவருடைய உறவு பிற உறவுகளுக்குள் நம்மை நடத்துகிறது. ஒருவருக்கு ஒருவர் உறவு வைத்துக்கொள்ள, இயற்கையோடு இணைந்து உறவில் நிற்க ஆண்டவன் உறவு உயிரியாக படைத்திருக்கிறார். மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த படைப்பில் ஆதியாகம அந்த தோட்டத்தின் அந்த படத்தை வைத்து நமக்கு விளக்குவதில் படைப்பின் மகுடமாய் கனத்தினால் மகிமையினால் ஆண்டவரே, படைப்பாளரே நம்மை ஒரு ஒரு மகிமை முடி சூட்டுகிறார், கிரீடம் கொடுத்துருக்கிறார், கிரீடமாக வச்சிருக்கிறார். சங்கீதக்காரன் 8வது சங்கீதத்தில் இதை தெளிவுபடுத்துகிறான். ஆண்டவர் இந்த படைப்பின் மகுடமாக வைத்து கனத்தையும் மகிமையும் கொடுத்து ஒவ்வொருவரும் நம்ம அந்த கனத்தை மகிமையை கண்டு அறிந்து வாழும்படி வைத்திருக்கிறார். ஆண்டவர் தோட்டத்தில் கொண்டு வந்து, அல்லது அந்த முழு தோட்டத்திலும் முழு படைப்பிலும் பொறுப்பாளியாக நம்பிக்கையோடு நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் பொறுப்பில் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு செய்ய நடக்கும்படியாக அற ஒழுங்குகளை தந்திருக்கிறார். ஒரு டிராஃபிக் லைட்ஸ் தந்து எப்படி கவனமாக வண்டிகளை ஓட்டி செல்ல நம்ம டிராஃபிக் லைட்டு வைப்பது போல அற ஒழுக்கங்களை தந்திருக்கின்றார். ஆண்டவர் இவைகளிலிருந்து நம்ம விலகிய பொழுது தன்னுடைய சொந்த குமாரனை மனுஷகுமாரனாய் கொடுத்து மனிதர்களுக்கு வழியாக மாதிரியாக தந்து அவரை பின்பற்றும்படி நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பில் நாம் பாத்திரவான்களாய் இருக்கும்படி அவரை பற்றி கொள்வதில், விசுவாசத்தில் அவரை அறிந்து கொள்வதில் வளருங்கள் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். அனுதினமும் ஆண்டவரை, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவர் சமூகத்தில் வரும் பொழுது, ஜபத்தில் அவரோட மன்றாடும் பொழுது, அவருடைய சத்தம் கேட்கும் பொழுது, திருமறையின் மூலமாக திருவசனங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்திகளை கொடுக்கும் பொழுது, இல்லை என்றால் பல்வேறு அனுபவங்களில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் அவரை அறிகிற அறிவிலும் பற்றி கொள்கிற விசுவாசத்திலும் வளர செய்கின்றார் இல்லையா? அதுபோல் ஒருமனப்படுவதற்காக அவர் எழுதுகிற இந்த கடிதத்தை திருச்சபைக்கு எழுதுகிறார். மனிதர்களாகிய நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நாம் பிறரோடு இணைந்து இசைந்து அவரை பின்பற்றும்படி கொடுத்திருக்கிற திருச்சபையில் நாம் ஆண்டவரை பற்றுகிற விசுவாசத்தில் அறிந்து கொள்வதில் எப்படி வாய்ப்புகள் கிடைக்கிறதோ, ஜபம், திருமறை தியானம், இல்லைன்னா சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதனால் பக்தி விருத்தி நம்ம அடைய வகையில் நாம் அப்படி அவரை அறிந்து கொள்ள, பிறருக்கு அறிவிக்க வாய்ப்புகளை தந்திருக்கின்றார். அதுபோல் அப்போஸ்தலர்கள், தீர்க்கர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள் என்றெல்லாம் பல்வேறு பொறுப்புகள், இன்றைக்கு நிறைய பொறுப்புகள், அதிகமான பொறுப்புகள் இருக்குல்ல. இசைக்குழு, பெண்கள், ஆண்கள் சங்கங்கள், சண்டே ஸ்கூல், இந்த அநேக இயக்கங்களில் பொறுப்புகளில் நாம் இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் வழிநடத்த, நம்முடைய தாளந்துகளை, திறமைகளை கண்டுபிடிக்க, பயன்படுத்த ஆண்டவர் வாய்ப்புகளை தந்திருக்கிறார். அதுபோல் அந்த 12, 13 வசனங்களில் நம்ம பார்க்கிறதுபடி சுவிசேஷ ஊழியத்திற்குன்னு நடைமுறையில் நம்ம சமூகத்தில் அநேக சேவைகளுக்கென்று நம்மை பக்குவப்படுத்தவும், பக்தி விருத்தி அடைவதற்காக எல்லாம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் வளர்ச்சி, முதிர்ச்சி வருகிறது என்று சொல்வார். இதை தொடர்ந்து சொல்வார், பலவிதமான தந்திரங்களும் வஞ்சிக்கிறதுமான அநேக கருத்துக்கள், அநேக செல்வாக்குகள், அநேக போதனைகள் இருக்கிற உலகில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து நம்ம முன்னேற வேண்டும், ஆண்டவரை தெளிவாக அறிந்து முன்னேற வேண்டும் என்று சொல்வார்.
உள்ளத்தில் எடுக்கலாம் இல்லையா? ஆண்டவர் அதுபோல் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவது ஒரு சரீரத்தின் உறுப்புகளாய் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் ஆவியானவர் எப்படி பல வரங்களை தந்து ஒரே சரீரத்தின் அவயங்களை நம்ம வைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அதே மாதிரி மீண்டும் இங்கேயும் எபேசியர் 4 நினைவுபடுத்துகிறார். நம்ம எப்படி எலும்புகளை, தசைகள் இல்லைன்னா கணுக்கள் எல்லாம் இசைத்து ஒன்றுபடுத்தி இயக்குகிறதோ அப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாட்களிலே விசேஷமாக அவர் சொல்கிறது, இந்த சிலுவை பாடுகள் அல்ல சிலுவை பாதையிலே நம்ம முன்னேற வேண்டும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள், விசேஷமாய் நம்ம உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்கிறதை நினைவுபடுத்தி, அதனால் நமக்கு வரக்கூடிய எதிர் சூழ்நிலைகள் இல்லைன்ற பலவிதமான சோதனைகள், வேதனைகள் இருக்குது இல்லாமல் சிலுவை எடுத்து அவரை தொடர்ந்து சகிப்புத்தன்மையோடு கூட முன்னேறி சென்று பின்பற்ற வேண்டும். ஸ்டாமினா அண்ட் என்டியூரன்ஸ், நமக்கு இந்த நற்பண்புகள் வர வேண்டும். நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கிற, சாயல்படுத்துகிற ஆண்டவருடைய படைப்பில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் புதிய ஏற்பாட்டில் அவரை மனுஷகுமாரனாய் தந்து வழியாக தந்து அவரை பின்பற்றும் அந்த பாதையில் அவரை போல சிலுவையை சுமந்து பின்பற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளில் தான் ஆண்டுடைய பண்புகள் அதிகமாக நம்மளை வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அவசரப்படாமல் பொறுமையோடு கூட கோபத்திற்கு பதிலாக இரக்கத்தை காட்டி குறுக்கு வழிகளை பார்க்காம நேர்மையோடு முன்னேற ஆண்டவர் நமக்கு துணை செய்கின்றாரா? அதே போன்று ஆண்டவர் இந்த சிலுவை பாதையிலே தொடர்ந்து நம்மை வழிநடத்தி அவர் ஆண்டவருடைய தெய்வத்தின் முழு சாயல் என்று நாம் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரத்தில் நம்ம பார்க்க 15வது வசனத்தில், இல்லைன்னா எபிரேயர் 1வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், he is the radiance of God and God's glory, அவருடைய முழு தன்மையாய் அவருடைய மகிமையின் வெளிச்சமாக இருக்கிறார்கள. இதையெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பகிர் வகையில் சோதனைகளின் வழியில் பொன் எப்படி அல்லது ஒரு வெள்ளி எப்படி தூய்மைப்படுத்தப்படுகிறதும் அதே மாதிரி ஆண்டவர் நம்மை வழி நடத்தி செல்கிறாருங்கிறதை உணர்ந்து முன்னேறுவோம். அடுத்த கட்டமாய் ஆண்டவர் நம்மை ஒரு எழுச்சி அல்லது வசந்தம் நிறைந்த வாழ்வு வெளிப்படும் வகையில் அல்லது திருப்பணிகளில் அப்படி நாம் சிறக்கும்படியாக ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை உம்முடைய சாயலில் படைத்து உம்முடைய கூட்டுறவில் வைத்து உம்முடைய சித்தத்தை உணர்ந்து அதை செய்ய வைக்கின்றேன். மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டி அந்த மதிப்பு மரியாதை ஒருவருக்கு ஒருவர் வழங்கி ஆண்டவரே, உம்முடைய தொடர்ந்த திரு சபையாய் உம்முடைய சரீரம் நீ தலை என்கிற முறையில் நாங்கள் உலகிலே செயல்பட வைத்திருக்கின்றீர் அல்லவா? ஆராதனைகளுக்காக, ஊழியங்களுக்காக, திருமறை தியானங்களுக்காக, அதை நாங்கள் தனியாகவும் குடும்பங்களாகவும் திருச்சபைகளாக நிறைவேற்றும் வகையில் கர்த்தரங்களை வைத்திருக்கின்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தொடர்ந்து கரம் கொடுத்து வழி நடத்துறதுனால எங்களுக்கு உம்முடைய சாயல், எங்களை உம்முடைய குமாரன் கிறிஸ்துவின் சாயல் அந்த நிறைவுக்கு நேராக நாங்கள் போக முடியும். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு தந்திருக்கிற எல்லா துணைக்காக, ஆதாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உயிர்த்தெழுதலின் பாதையில் அந்த எழுச்சியின் அனுபவங்களுக்கு நேராக நிறங்களை வழி நடத்தி ஆண்டவரை எங்களுடைய வாழ்வு சேவைகளினால் உண்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு துணை தாரும். மீட்பெறும் எங்களுடைய ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் பேரில் தாழ்மையோடு ஜபிக்கின்றோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.